ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட தீபம் ஏற்றுவதனால் என்ன பலன்? நந்தா தீபம் என்றும் சொல்லுவார்கள். கோவிலில் நிறைய விளக்கேற்றுவது, வீட்டில் பூஜையில் நிறைய விளக்கேற்றுவது, ஆலய விசேஷங்கள் எல்லாவற்றிலுமே விளக்கு என்பது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. விளங்கு விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கினை விளக்கினால் விளக்கவல்லார்க்கு விளக்கு உடையான் கடல் மேவலுமாவே என்று திருமூலர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இந்த உடலே விளக்கு என்கிறார், அறிவே ஜோதி என்று சொல்லுகிறார், அந்த ஜோதி பிரகாசமே ஞானம் என்று சொல்லுகிறார். அகண்ட தீபம் ஏற்றுவது என்பது அதிக பலனை தருவதாக இருக்கிறது. வீட்டில் விளக்கேற்றுவதாக இருந்தாலும், கோவிலில் விளக்கேற்றுவதாக இருந்தாலும் 2 விளக்காவது ஏற்ற வேண்டும். 2க்கு மேற்பட்டு 5 விளக்கு, 7 விளக்கு, 9 விளக்கு, 11 விளக்கு, ஒற்றைப்படை இலக்கத்திலே விளக்கேற்றுவது சிறப்பு. ஆனால் ஆரம்பம் 2, 2க்கு அப்புறம் 5, 7, 9, 11, 11க்கு பிறகு 15, 16, 18, 19, 21 அப்படி போகும். கார்த்திகை தீப விழாவிலே நாம் வீடெல்லாம் விளக்கேற்றுகிறோம் அல்லவா? அந்த காலத்துல பார்த்தா அக்ரஹார வீதியில 2 பக்கமும் பார்த்தா ஜெகஜோதியா விளக்கெரியும். தீபாவளி என்கிற பண்டிகையே தீபம் ஏற்றுகிற பண்டிகை. ஆனால் அதை நாம் பட்டாசு வெடிக்கும் பண்டிகையாக மாற்றிவிட்டோம். தீபாவளி அதே மாதிரி ஏற்றணும். கோவில்களிலே அகண்ட தீபம், அந்த கோவில்ல எப்பவுமே துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு புறத்திலோ ஒரு பெரிய தட்டு வைத்திருப்பார்கள். இந்த தட்டில நல்லெண்ணெயினால் அல்லது நெய்யால் விளக்கேற்றுவது மிகச்சிறப்பு. ஆனால் இந்த நவீன காலத்திலே விளக்குக்குன்னு ஒரு எண்ணெய், விளக்கெண்ணெய், தீப எண்ணெய் என்றெல்லாம் வியாபாரமயமாக இருக்கிறார்கள். அதுவும் தப்பில்லை. தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். அப்படி அந்த தீபம் ஏற்றுவதனாலே அறையின் இருள் விலகுவது மட்டுமல்ல, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்கிற இருள் விலக வேண்டும். இதுதான் கான்செப்ட். மனமாகிற இருட்டறையிலே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்கிற இருள் போய் அறிவிலே, புத்தியிலே, ஆன்மாவிலே மெஞ்ஞான பேரொழியானது பெருக வேண்டும், நின்று நிலைத்து ஒளிர வேண்டும் என்பதாகத்தானே அந்த அகண்ட தீப வழிபாட்டினுடைய சம்பிரதாயத்தை ஆகம நூல்கள் எடுத்துரைக்கின்றது. அருட்பிரகாச வள்ளலார் ஜோதி வழிபாடு என்றே ஒன்றை நிறுவினார். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம் என்று அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று ஜோதியே தெய்வமாக அவர் வழிபட்டார். விளக்குக்கு முக்கியத்துவம் பூஜையிலே. அந்த பூஜை பண்ற போது விளக்கேற்றி தீபாராதனை காட்டுவது, கற்பூரம் காட்டுவது, நெய் தீபத்தாலே காட்டுவது, அலங்கார தீபம், கும்ப தீபம், நாக தீபம், பஞ்சமுக தீபம், திரிமுக தீபம் என்று பல்வேறு விதமான தீபங்களை பகவானுக்கு உபசாரமாக காட்டுவார்கள். அது இறைவனுக்கும் நமக்கும் நடுவிலே இருக்கிற திரை விலக வேண்டும். அஞ்ஞானமாகிற இருள் நீங்கி மெஞ்ஞானமாகிற பேரொழியானது ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக அகண்ட தீப வழிபாடு. அடியேன் இப்பொழுது ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அங்காள பரமேஸ்வரியினுடைய கோவிலிலே இருந்து இந்த பதிவினை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு அமாவாசை தோறும் காலையிலே தொடங்கி இரவுக்குள்ளாக குறைந்தபட்சம்
அநேகமா இன்றைக்கு 1,00,000 பேர் வருவார்கள் போல இருக்கிறது. 12 மணி உச்சிகால பூஜையில ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்வார்கள். வருவார்கள், தரிசிப்பார்கள், சற்று அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டு பிரசாதம் பெற்று செல்வார்கள். திருக்கோயில் ஆலயம் தொழுவது சாதமும் என்று அம்மை பிராட்டி சொன்னது போல அந்த ஆலயத்துக்கு வந்தால் முக்கியமான வழிபாடு இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவது. இப்படி தீபம் ஏற்றி வழிபட்டு வீட்டு பூஜையிலும் திருவிழா காலங்களிலும் அகண்ட தீபம், நந்தா தீபம், சில பேர் வீட்டில் விடிய விடிய எரியக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திருப்பார்கள். பழங்காலத்தில் இருந்து இந்த பண்பு, அந்த காலத்துல கரண்டில் இல்லவா, அதனால அந்த விளக்கேற்றுதலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தந்தார்கள். எனவே அன்புள்ள பக்த கோடிகளே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டிலே, உங்கள் கோவிலிலே, நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம், வழிபாட்டு தலங்களில் அப்படி வழிபடு இடங்களில் எல்லாம், வழிபாட்டு தலங்களில் எல்லாம் அகண்ட தீபங்களை, கார்த்திகை தீபங்களை, மண் சொப்பு தீபங்களை ஏற்றி கோவில் கருவறையிலே ஏற்றுவதற்கு நெய், எண்ணெய் முதலானவைகளையும் தந்து தீபம் ஏற்றினால், கோவிலில் தீபம் ஏற்றினால் நம்முடைய நிச்சயம் வாழ்க.